ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இடியாப்பம் வாங்கி வச்சுருக்கேன். இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு ஏறினா போதும். நம்ம மாவு வறுத்து கண்டெய்னரில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ தண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு பாயில் ஆகிட்டு இருக்கணும். இந்த அளவுக்கு பாயில் ஆகணும். இந்த பாயில் ஆகிற தண்ணி மாவுல ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூடா இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊற்றி நம்ம பிசையணும். மாவு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்த பிறகு நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்படி ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். சூடாக இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இது கையில் விட்டாங்க பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி மாவு கெட்டியாக தான் இருக்கணும். இதுக்கு இடியாப்பத்துக்கு இடியாப்ப குழால நம்ம ஆயில் கொஞ்சம் தடவிக்கலாம். இருக்கிறதுலேயே சின்ன பிளேட்டாக எடுத்துக்கலாம். ஸ்மால் ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கிற பிளேட் எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதில் இருக்கிற சின்ன ஹோல்ஸை எடுத்துக்கணும். நம்ம மாவு போட்டுக்கலாம். நம்ம முதல்ல ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கணும். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இட்லி தட்டுல ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கணும். இப்போ ஊத்திக்கலாம். நம்ம ஊற்றும் போது நம்மளா கை வச்சு இப்படி உடைச்சி விடுற மாதிரி இருக்கணும். அப்பதான் மாவு கரெக்டாக வந்திருக்குன்றது. சென்டரில் பிரேக் ஆகக்கூடாது நூல். வரும். நம்ம இடியாப்பம் ஊற்றும் போது அப்படியே கண்டினியூஸாக வரணும். நம்மளா கை வச்சு அதை பிரேக் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். அதான் இடியாப்பம் நல்லா இருக்குன்ற அர்த்தம். இது பெரிய சுத்தா நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செஞ்சது இட்லி மாதிரி செஞ்சோம். இது பெரிய சுத்தா எப்படி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 3 சுத்து போடலாம். இது போதும்.
இட்லி கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வச்சுருக்கோம். இட்லி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ இடியாப்பம் ஊற்றி அந்த தட்டெல்லாம் வச்சுக்கலாம். இது 10 minutes குக் ஆகி வரட்டும். ஹை ஃப்ளேமில் 10 minutes நம்ம வச்சு எடுக்கலாம். நம்மளுக்கு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இடியாப்பம் சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் பிளேட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுட சுட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே டிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சு செய்யும் போது ரொம்ப நல்லா வரும். எப்படி இருந்துச்சுன்னு செய்து சாப்பிட்டு என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், நல்லா சாஃப்டான இடியாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.